இன்னைக்கு என் கணவர் என்கிட்ட சண்டே ஸ்பெஷல் இன்னைக்கு என்ன லஞ்ச் அப்படின்னு கேட்டாரா. நான் வந்து மட்டன் பிரியாணி அப்படின்னு சொன்னேன்னா, மட்டனே இல்லையே வீட்ல, அது எப்படி நீ மட்டன் பிரியாணி பண்ணுவ அப்படின்னு கேட்டாரா. 9 கிரகம் உச்சம் பெற்ற ஒருவர் மட்டன் இல்லாமலும் மட்டன் பிரியாணி செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு உருட்டை உருட்டிட்டு ஆன்லைன்ல பிரியாணி ஆர்டர் போட்டு டெலிவரி ஆனதும் போய் வேக வேகமா எடுத்துட்டு வந்து சர்ப்ரைஸ் மட்டன் பிரியாணி ரெடி அப்படின்னு சொன்னா. சர்ப்ரைஸ் தான் ஆனா அது எனக்கு இல்ல உனக்கு தான் அப்படிங்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு நிமிஷம் தலையே சுத்திருச்சு. என்ன ஒண்ணும் புரியலையா, நீ ஆர்டர் போட்ட ஆப்ல ரெஜிஸ்டர் ஆயிருந்தே என்னோட மொபைல் நம்பர் தான்மா, அப்படி ஓரமா போய் விளையாடு அப்படின்னுட்டாரு. இவ்வளவு வேலை பண்ணி மண்டை மேல இருந்த கொண்டையை மறந்துட்டமே அப்படின்னு இருந்தது. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்துட்டேனா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரண வைப்பான்னு சொல்லி சரின்னு ஈவினிங்கா போயிட்டு நல்லா ஒரு சுட ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு போய் பேக்யார்ட்ல உட்காந்து சூப்பரா ஒரு காஃபியை குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க போட்ட சீட்ஸ் எல்லாமே வளர்ந்து சூப்பரா பூ பூத்துருச்சு. பாத்தீங்களா, இதெல்லாம் வளருமோ வளராதோன்னு டவுட்ல தாங்க போட்டோம். ஆனா நல்ல கலர் கலரா வந்து பூ பூத்திருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பினஸ் தான். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம். பாய்.